இறுதியாக ஷிரான் பாசிக் என்பவருடைய கைது பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்தது. என்னென்ன நபர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்திருக்கின்றார், அவருடைய வங்கி கணக்கில் இருந்து யாருக்கெல்லாம் பணம் மாற்றப்பட்டிருக்கின்றது, ஆகவே யார் அந்த அரசியல்வாதி, குறிப்பாக பிரபல அரசியல்வாதி ஒருவருடைய பெயர், ஒரு பிரபல அரசியல்வாதி கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். அந்த அரசியல்வாதி தான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா. இவர் சில அரசியல்வாதிகளுடைய பெயரை குறிப்பிடுவதற்கு இருந்தார். அந்த அரசியல்வாதிகளுடைய பட்டியலில் இந்த ராஜபக்சர்கள் குழாமினருடைய மிக முக்கிய அரசியல்வாதிகளுடைய பெயரும் சீரியில் என்ன விடயம் இருந்தது என்று பார்த்தீங்கன்னா, இந்த உயிர்த்தனார தாக்குதல் சம்பந்தமான விடயம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற பொழுதே அது தொடர்பான விடயங்களை பேசியிருக்கின்றார்கள், நீதிமன்றத்தை அவமதித்திருக்கின்றார்கள். ஒரு சர்வதேசத்தை அல்லது கண்டங்களைச் சேர்ந்த மனித உரிமை செயல்பாட்டாளர் என்று கூறப்படுகின்ற ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார், சங்கீத் ஜெய்சேகர் என்றவர். குறிப்பிட்ட தாதியர்கள் அந்த உடையை அணிஞ்சு கொண்டு போகிறதுல சிக்கல் நிலைமைகள் இருக்கின்றன. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பாதாள உலகக்குழுவினுடைய செயல்பாடுகள் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றது என்கின்ற ஒரு விடயம் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்திருந்தது. அதற்கு பிறகு ஓரளவு கட்டுக்குள்ளே கொண்டு வருகின்றோம் என்கின்ற அடிப்படையில் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கிற பாதாள உலகக்குழுவினரை இங்கே அழைத்து வருகின்றது, அதாவது அங்கே கைது செய்த பின்னர் நாட்டுக்கு அழைத்து வருகின்ற செயல்பாடுகள் எல்லாம் அண்மை காலமாக நடந்து வந்திருந்தன. குறிப்பாக கேகல்பத்ன பத்மே, செவ்வந்தி மற்றும் இறுதியாக ஷிரான் பாசிக் என்பவருடைய கைது பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்தது. கிட்டத்தட்ட அவருடைய சொத்துக்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய விசாரணைகள் எல்லாம் இப்பொழுது நடந்து வருகின்ற இந்த காலச்சூழலில் அவர் தொடர்பான இன்னும் ஒரு முக்கியமான விடயம் வெளியாகி இருக்கின்றது. அதிலேயும் அவர் என்னென்ன நபர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்திருக்கின்றார், அவருடைய வங்கி கணக்கில் இருந்து யாருக்கெல்லாம் பணம் மாற்றப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயங்கள் எல்லாம் பெரிய அளவு விசாரணைகள் மூலமாக வெளியில் வந்து கொண்டிருக்கின்றது. இதைவிட அவர் வாக்குமூலங்களாக சில விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அதில் குறிப்பாக தான் ஒரு சில அரசியல்வாதிகளுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்காக பணம் கொடுத்திருக்கின்றேன் என்கின்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்கின்ற தகவல்கள் வெளியில் வந்திருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் குறிப்பாக ஏற்கனவே இருந்த ஒரு பாதாள குழு உறுப்பினர் ஒருவரோடையும் தனக்கு நட்பு இருக்கின்றது என்றும் அவரோடு சேர்ந்தும் பல விடயங்களை தான் செய்திருக்கின்றார் என்ற விடயங்களையும் அவர் தெரிவித்திருப்பதான தகவல்கள் வெளியில் வந்திருக்கின்றன. ஆகவே யார் அந்த அரசியல்வாதி, குறிப்பாக பிரபல அரசியல்வாதி ஒருவருடைய பெயர் அல்லது ஒரு அரசியல் கட்சி குழாமினுடைய பெயர் அடிபட்டு கொண்டிருக்கின்றது என்ற விடயங்களும் அண்மை காலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த ஷிரான் பாசிக் அவர்களுடைய விடயத்தில். குறிப்பாக இந்த ஷிரான் பாசிக் சம்பந்தமான இன்னொரு விடயமும் வெளியாக இருக்கின்றது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது என்ற அடிப்படையில் அவருடைய சட்டத்தரணி இது சம்பந்தமான விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் இந்த போலீஸ் நிலையத்தில் இருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து செல்கின்ற பொழுது அவரை நடைப்பயணமாகத்தான் அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். நடைப்பயணமாக அழைத்து கொண்டு செல்கின்ற பொழுது பாதுகாப்பு மட்டுப்படுத்தல்கள் அங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அவருடைய உயிருக்கு ஆபத்து நேரலாம். ஆக இது தொடர்பான நடவடிக்கைகள், அவரோட வாகனத்தில் அழைத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தையும் அவர் ஒரு கோரிக்கையாக முன்வைச்சிருக்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த விடயங்களை பற்றி நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற பின்னணியில் இன்னொரு விடயம் ஒன்றை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அண்மையில் ஒரு ஆயுதம் சம்பந்தமான விடயம் பேசப்பட்டிருந்தது. அந்த ஆயுதம் சம்பந்தமான விடயம் பேசப்பட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட பாதாள உலக குழுவினருடைய மரணம், ஒரு நபருடைய மரணம் சம்பந்தமாக பேசப்பட்டு ஒரு பிரபல அரசியல்வாதி கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். அந்த அரசியல்வாதி தான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். அவர் கைது செய்யப்பட்ட பிறகு பெரிய அளவிலான பேசுபவர்கள் அங்கு எழுந்திருந்தன. மாதும்பர மதுஷ் அவருடைய விடயம் தொடர்பாக, இவரும் ஒரு பாதாள உலக கும்பலை சேர்ந்தவர். இவர்கிட்ட கொடுக்கப்பட்ட ஆயுதத்துக்கும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. இவர் பயன்படுத்திய ஆயுதம் சம்பந்தமான விடயங்கள் பேசுபொருளாகின்றன. இருந்தாலும் இந்த ஆயுதம் சம்பந்தமான விடயங்கள் மட்டும்தான் பேசுபொருளாகினீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவர் சில அரசியல்வாதிகளுடைய பெயரை குறிப்பிடுவதற்கு இருந்தார். அந்த அரசியல்வாதிகளுடைய பட்டியலில் இந்த ராஜபக்சர்கள் குழாமினருடைய மிக முக்கிய அரசியல்வாதிகளுடைய பெயரும் இருந்திருக்கின்றது என்கின்ற விவரம் பேசுபொருளானது. ஆனால் அதற்கு முன்னரே அவருடைய மரணம் நிகழ்ந்து விட்டது. இது திட்டமிடப்பட்ட ஒரு படுகொலையாக இருக்கலாம் என்று பலரும் தங்களுடைய விமர்சன கருத்துக்களை முன்வச்சதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது.
ஏற்கனவே டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் இந்த ராஜபக்ச குழாமினரோட அவர்களுடைய அரசாங்கத்தோட இணைந்து செயல்பட்டவர், அமைச்சு பதவி வகித்தவர் என்ற வகையில் ஒருவேளை இந்த சம்பந்தம் இருக்கலாமோ என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது எல்லாமே ஒரு ஊகத்தின் அடிப்படையிலான விடயங்கள் தான். டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டது அந்த குற்றம் இன்னுமே அவர் குற்றச்சாட்டின் பேரில் தான் கைது செய்யப்பட்டிருந்தார். அதே மாதிரி இந்த விடயங்களும் கூட இந்த அரசியல்வாதிகளுடைய பேர் இருக்கலாம் என்று தான் ஆராயப்படுகிறது. இன்னொரு வகையில் இதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷிராம் ஃபாசிக் அவரும் சில அரசியல்வாதிகளுடைய பெயரை சொல்லியிருக்கிறார் என்ற விடயம் பேசப்படலாம். யார் அந்த அரசியல்வாதிகள்? ஒருவேளை முன்னைய காலகட்டங்களில் இந்த பாதாள உலக குழுக்களோட நெருங்கிய தொடர்பை பேணியவர்கள் என்று பேசப்படுகின்ற இந்த குறிப்பான இந்த ராஜபக்சர்கள் குழாமினர் என்ற கேள்வி. ஏனென்றால் கெகல்பத்ர பத்மே கைது செய்யப்பட்ட பொழுதும் கூட பெரிய அளவு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. ராஜபக்சக்களோடு அவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற நிலைமை. என்றால் அவர்கள் ஏற்கனவே இந்த பாதாள உலகக்குழுக்களோடு தொடர்பு பேணினவர்கள். அதால் தான் இவ்வளவு பெரிய பாதாள உலகக்குழு ஒரு வட்டாரமே தோன்றியிருந்தது. அவர்கள் வெளிநாடு சென்று அங்கே தலைமறைவாகி வாழுகின்ற அளவுக்கான ஒரு களச்சூழலை முன்னைய அரசியல்வாதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் என்ற விமர்சனம் அங்கே பேசுபொருளாயிருந்தது. ஆக இந்த ஒட்டுமொத்த இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இந்த ஷிரான் பாசிக் அவருடைய விடயத்திலையும் பேசப்படுகின்ற அரசியல் வட்டாரம் ராஜபக்சக்களாக இருக்கலாமோ என்கின்ற ஒரு கேள்வியிலையும் வந்திருக்கின்றது. பார்க்கலாம் அடுத்த கட்ட விசாரணைகள் மூலமாக இது எதை நோக்கி நகர்த்தப்படுகின்றது என்கிற ஒரு விஷயமும் தெரியவர். சரி, இது இவ்வாறு கேட்க இந்த ராஜபக்சர்கள் குழாமினர் சம்பந்தப்பட்ட அல்லது அவர்களுக்கு ஆதரவானவர்கள் சம்பந்தப்பட்ட இன்னொரு நிகழ்வும் நீதிமன்றத்தில் நடந்தேறி இருக்கின்றது. நேற்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது சிடிக்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது நீதிபதி அவர்களிடம். அந்த சிடியில் என்ன விடயம் இருந்தது என்று பார்த்தீங்கன்னா, இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான விடயம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற பொழுதே அது தொடர்பான விடயங்களை பேசியிருக்கின்றார்கள். நீதிமன்றத்தை அவமதித்திருக்கின்றார்கள், அவமதிக்கும் வகையில் பேசியிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் குறிப்பிட்ட சிலருடைய சிடிக்கள், அவர்களுடைய காணொலி ஆவணங்கள் அடங்கிய சிடிக்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் விமல் வீரவன்சனுடைய பேர், சரத் வீரசகருடைய பேர், உதயகம்மன் பிள்ளவனுடைய பேர், திலித் ஜேவீர் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் உள்ளடங்கி இருக்கின்றது. குறிப்பாக இந்த நபர்கள் யாரோட பெருமளவு சம்பந்தப்பட்டிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, முன்னைய காலகட்டங்களில் ராஜபக்சர்களுடைய காலத்தில் அமைச்சு பதவிகளில் இருந்தவர்கள், ராஜபக்சர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்தவர்கள் என்ற வகையில் அடங்குகின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் இந்த விஷயம் ஒரு பெரிய அளவிலான பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அடுத்த கட்டமாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்ற பொழுது இவர்களுக்கான நடவடிக்கை என்ன மாதிரியாக எடுக்கப்பட போன்றது, குறிப்பாக அடுத்த கட்ட விசாரணைகளின் பிறகுதான் இந்த குறிப்பிட்ட இந்த காணொளிகளில் உள்ளடங்கி இருக்கிற விடயங்கள் முழுமையாக விசாரிக்கப்பட்டு அதனுடைய உண்மைத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் தான் அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த விடயங்கள் எல்லாம் நகரப்போகின்றது என்பதனை. சரி, இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விடயம், இந்த விடுதலை புலிகள் அமைப்பினருடைய 3 மாடி கட்டடம் ஒன்று கிளிநொச்சி பழைய பகுதியில் இருக்கின்றது, அதில் வெடிபொருட்கள் செய்யப்படுகின்றன என்ற விடயமெல்லாம் பெரிய அளவில் பேசுபொருளாயிருந்த அது சம்பந்தமான விடயத்தை ஊடக பரப்பில் தெரிவித்த ஒரு சர்வதேசத்தை அல்லது கண்டங்களைச் சேர்ந்த மனித உரிமை செயல்பாட்டாளர் என்று கூறப்படுகின்ற ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார், சங்கீத் ஜெய்சேகர் என்றவர். அப்போ அவர் கைது செய்யப்பட்ட பிறகு பெரிய அளவிலான விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இப்பொழுது உண்மையிலேயே ஏன் இவ்வாறான தவறான கருத்துருவாக்கங்கள் எல்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கின்றன, விடுதலை புலிகள் சார்ந்த ஒரு பொய் பிரச்சாரங்கள் ஏன் இங்கே மேற்கொள்ளப்படுகின்றன என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. குறிப்பாக பெரும்பாலும் அண்மை காலமாக அல்லது சில காலங்களாகவே தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு சிலர் விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த விடயங்களை பேசுபொருளாக்குவது வளம. சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச, உதயகம்மன் பில, சரத் பொன்சேகா போன்றவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகள் சார்ந்து இந்த விடயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையிலிருந்து பார்க்கின்ற பொழுது அடுத்த கட்டமான முயற்சிகள் எல்லாம் இது தொடர்பாக இன்னும் நடக்க போன்றது. ஏன்னா இவர்கள் ஏற்கனவே பல கருத்துக்களை முன்வைத்திருந்திருக்கிறார்கள் இந்த விடுதலை புலிகள் சார்ந்த பிரச்சாரங்கள். அதில் அதனுடைய உண்மைத்தன்மை பரிசோதிக்கப்பட்டு இவர்கள் மேலே அடுத்த கட்டமான நடவடிக்கை எடுக்கப்படுமா என்கின்ற விடயங்கள் கூட சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவு பேசுபொருளான விடயங்களாக மாறிக்கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விடயம் இலங்கை பரப்பில் பேசப்பட்ட விடயம், இந்த கல்முனை வடக்கு வைத்தியசாலையினுடைய தாதியர் பிரச்சனை, தாதியருடைய உடை சம்பந்தமான பிரச்சனை. அந்த குறிப்பிட்ட
தாதியர்கள் வந்து அந்த உடையை அணிஞ்சு கொண்டு போகிறதுல சிக்கல் நிலைமைகள் இருக்கின்றன. அது நிர்வாகம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக அங்கே எழுப்பப்பட்டிருந்தது. சரி, அந்த பிரச்சனை அவ்வாறு எழுப்பப்பட்ட பிறகு உண்மையிலேயே அவர்கள் ஒரு கலாச்சார ரீதியான ஆடை அணிந்து கொண்டு போகிறதுல தவறு இல்லை. இலங்கையில் அரசியலமைப்பின் பிரகாரம் அனைத்து மதங்களுக்குமான உரிமை இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த ஆடை அணிகிறதுல என்ன தவறு இருக்கின்றது என்று ஒரு சாராரும், இன்னொரு வகையில் ஒரு நிர்வாகத்துக்குள்ள பொது சீருடை ஒன்று வருகின்ற பொழுது அதைத்தான் அவர்கள் அணிய வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. சுற்று நிறுவனங்களின் அடிப்படையில் தான் இங்கே சீருடை தீர்மானிக்கப்படுகின்றதை தவிர கலாச்சார ஆடைகளின் அடிப்படையில் இங்கே சீருடைகள் தீர்மானிக்கப்படுவதில்லை என்ற இன்னொரு கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது. பொதுவாக பெரிய அளவில் இங்கே பெரும்பான்மை பெற்ற அல்லது பலராலும் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை பெற்ற கருத்து என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னா, ஒரு கலாச்சார ஆடையோடு அவர்கள் வர்றதில் தவறு இல்லை. அந்த கலாச்சார ஆடை மருத்துவ உலகுக்கு முரணாக இருந்தால் மட்டும் அந்த ஆடைகளை மாற்றியமைக்கலாம். ஆனால் அந்த மருத்துவ உலகுக்கு முரணாக இல்லாத பட்சத்தில் அந்த ஆடைகளை மாற்றி அமைக்கிறதுல எந்த ஒரு பிரயோசனம் இல்லை என்ற அடிப்படையில் தான் பேசப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது, நான் முஸ்லீம் மக்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தில் சந்திரிகா அவர்களுடைய காலத்தில் தமிழ் பெண்கள் பொட்டு வைத்தோண்டு செய்தி வாசிக்க கூடாது என்கின்ற விடயங்களை பேசுகின்ற பொழுது அமைச்சர் அஸ்ரஃப் அவர்கள் அதற்கு எதிராக தன்னுடைய கருத்தை குறிப்பிட்டிருந்தார். அந்த கருத்தியல் தான் பிறகு அவர்கள் பொட்டு வைப்பதற்கான ஒரு நடைமுறையை அங்கே கொண்டு வந்திருந்தது. அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தான் நானும் இங்கே செய்ய விரும்புகிறேன். ஒரு சமூகத்தில் இருந்த சொன்ன கருத்தை தெளிவாக பார்க்கணும். ஒரு சமூகத்தில் இருந்து இன்னொரு சமூகத்துக்கு அடக்குமுறைகள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அந்த அடக்குமுறைகளில் முன்வைக்கிற சமூகத்திலிருந்து ஒருவர் எழுந்து கேள்வி கேட்க வேண்டும். அந்த சமூகத்திலிருந்து நான் கேள்வி கேட்கிறேன். குறிப்பாக இந்த பொம்மைவெளி, காக்கை தீவு போன்ற பிரதேசங்கள் இன்னுமே சுகாதார நடைமுறையில் இல்லை. அதை நான் சுகாதார நடைமுறை ஆக்குவேன் முதலமைச்சராக வந்தால் அதனுடைய அபிவிருத்தி தான் என்னுடைய முதல் வேலைன்னு சொல்லியிருக்கேன். அவர் சொன்ன இவ்வளவு விடயத்திலையும் முக்கியமாக பேசப்படுற விடயம் என்று பார்த்தீங்கன்னா, அடக்குமுறையான ஒரு சமூகத்தில் இருந்து நான் ஒரு கருத்தியலை, அந்த அடக்குமுறை செய்கின்ற ஒரு சமூகத்திலிருந்து ஒரு கருத்தியலை அவர்களுக்கு ஆதரவாக முன்வைக்கின்றேன் என்கின்ற ஒரு கருத்தியலை சொன்னதில் இருந்து மீண்டும் சமூக வலைத்தளங்களில் ஒரு பேசுவொல்லாக இருக்கின்றது. இதுவும் இனவாத நோக்கில் தான் போகின்றதாண்டு. ஏனென்றால் அண்மை காலமாக இந்த பிரச்சனை, தாதிகளுடைய உடை சார்ந்த பிரச்சனை ஒரு இனவாத கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற ஒரு நோக்கொண்டு பெரிய அளவிலான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இது இன்று நேற்று நடக்கிற பிரச்சனை அல்ல. இந்த அரசாங்கத்தில் மட்டும் நடக்கிற பிரச்சனையும் இல்லை. முன்னே அரசாங்கங்கள் கூட இந்த பிரச்சனைகள் இடம்பெற்றிருக்கின்றன. முஸ்லீம்களுடைய ஆடைகள் சம்பந்தப்பட்ட விடயம் வேறு நாடுகள்லேயும் இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கின்றன. ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் வைத்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது சரியான ஒரு நிலைப்பாட்டை பிரதிபலிக்க வேண்டும். ஒரு நியதியை நாங்கள் இதில் உருவாக்கணும். அந்த நியதியை உருவாக்குறதுல ஏற்படுற தாமதம் தான் இப்படியான சிக்கல் நிலைமைகளை ஏற்படுத்துகிறது. உண்டு இந்த கலாச்சார ஆடையை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் அதை ஏற்றுக்கொள்கிற என்ற அடிப்படையிலான ஒரு சட்ட வாக்கமோ ஒரு நியதியோ உருவாக்கப்பட்டால் அடுத்த கட்டமாக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அந்த நியதி உருவாக்குறதுக்கு ஏற்படுற இந்த கால தாமதத்தில் தான் இப்படியான இனவாத ரீதியான கருத்துக்களை இங்கே முன்வைக்கிறத காணக்கூடியமாக இருக்கிறது. அர்ச்சுனா ராமநாதன் மட்டுமல்லாமல் ஒரு சிலர் கூட அந்த வைத்தியர் சார்ந்த விடயங்களை பேசியிருந்தார்கள். அந்த வைத்தியருக்கும் முன்னை நாள்களில் அரசியலில் பயணித்த விடுதலை புலிகள் அமைப்பினரிலிருந்து பிரிந்து வந்த கருணாம்மான் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்கிற விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு தனிப்பட்ட ஒரு நிர்வாக ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனை. இதே மாதிரி முன்னைய காலகட்டங்களில் எழுந்த பிரச்சனையாக இருக்கின்ற இந்த சுப்பிரமணியம் என்கின்ற செல்லப்பிராணிக்கு அடித்தது, அது மட்டும் இல்லாமல் முகமது நபியை தவறாக பேசினது, இது இரண்டுமே நிகழ்ந்தது ஒரு தனி மனிதர்களுக்கு இடையிலான பிரச்சனை. இதை எப்படி சித்தரிக்கின்றார்கள் என்றால் ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான பிரச்சனையாகவும் தமிழ் சமூகத்துக்கு எதிரான பிரச்சனையாகவும் சித்தரிப்பதன் மூலமாக இது ஒரு இனவாத ரீதியான வெளிப்பாடாக மாறும். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த விடயங்கள் எல்லாம் சரியான ஒரு நிகழ்த்துகளோடு உருவாக்கப்பட வேண்டும். அண்மையில் கூட இந்த இளைஞர் சேனை, கல்முனை இளைஞர் சேனை அமைப்பினர் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த வைத்தியர் சார்ந்ததோ அல்லது இந்த பிரச்சனை சார்ந்ததோ இனவாத ரீதியான கருத்துக்கள் அல்லது இனவன்முறையை தூண்டக்கூடிய கருத்துக்களை வெளியிட்டு அவர்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று. ஆக எங்களுடைய கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த இனவாத ரீதியான கருத்துக்கள் மூலமாகத்தான்
பெருமளவிலான இன வன்முறைகள் தோற்றம் பெற்றிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த நீண்ட நெடிய பொருளில் நாங்கள் தொடர்ந்து பேசுகின்ற பொழுதும் கூட இந்த முஸ்லீம் தமிழ் சமூகத்துக்கு இடையிலான இன வன்முறையை தூண்டுவதற்கு பலர் முயற்சி செஞ்சிருக்கிறார்கள் முன்னைய காலகட்டங்களில். ஏன் போர்ச்சூழலுக்கு பிறகு கூட பல வன்முறைகள் நடந்ததை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே ஒரு சில தனிப்பட்ட நபர்கள் செய்கின்ற விடயங்களையோ அல்லது ஒரு சில நிர்வாக குழுக்களோ அல்ல ஒரு சில சமூக குழுக்களோ செய்கின்ற விடயங்களை ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் என்ற விதத்தில் பார்க்கின்ற பொழுது பெரிய அளவிலான சிக்கல் நிலைமைகளை ஏற்படுத்தும். ஆகவே இனிவரும் காலங்களிலேயாவது இந்த விடயங்களை இனவாத ரீதியாக பார்க்காமல் ஒரு தனிப்பட்ட ரீதியான பிரச்சனையாகவோ அல்லது ஒரு குழுக்களுக்கு இடையிலான பிரச்சனைனா அந்த நிர்வாக குழுக்கள் சார்ந்த பிரச்சனையாக பார்த்தால் அடுத்த கட்டம் நோக்கி இலகுவாக நகர முடியும் என்றும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்.